அருமையான ஒரு நாள்ல, அதாவது பெரியாரோட நினைவு நாள்ல, பெரியாரோட பிறந்த நாள்ல இன்னைக்கு நம்ம அதை கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நாம இந்த 3 நாள் பார்ப்போம் எப்பவுமே கொண்டாடுறது. இன்றைக்கு சமூக நீதி நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அது மிகச்சிறந்த பெண்மணியை பத்தி மிகச்சிறந்த பெண்மணி பேசுறதுதான் இங்க மிகச்சிறந்த நிகழ்ச்சி. ஒரு ஆளுமையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான ஆளுமை திருமதி NS பிரேமா. இவர் 1985 இன்று வரை இவர் செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளும் சேவைகளும் ஏராளம். MBA பட்டதாரியான இவங்களுடைய சாதனைகளையும் செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் வகித்த பதவிகளையும் இப்பொழுது பார்க்கலாம். தற்பொழுது இவர் வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகள்: இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன் ராஜ் டெலிவிஷன் நெட்வொர்க் லிமிடெட், மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் கமிட்டி இன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை. இதற்கு முன்பு இவர் வகித்த பதவிகள்: பிரின்சிபல் இன் மாமல்லன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அட் காஞ்சிபுரம், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், சென்னை, முனிசிபல் கமிஷனர் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் செங்கல்பட்டு, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் திருப்பூர், டெபுட்டி டைரக்டர் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் ஸ்டடீஸ் கோயம்புத்தூர், அசிஸ்டன்ட் கமிஷனர் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் அண்ட் கமிஷனர் ஆஃப் திருச்சிராப்பள்ளி கார்ப்பரேஷன், ஹெட் அட்மின் அண்ட் ரிஜிஸ்ட்ரர் அட் வேல்டெக் யூனிவர்சிட்டி, ஆவடி. இவரினுடைய பணிக்காலத்தில் இவர் செய்த அருஞ்செயல் அப்படின்னு சொல்லணும்னா, கைவிடப்பட்ட பெண் சிசு பற்றி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முட்புதரில் இருந்த குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு பெண் சிசுவை காப்பாற்றியதில் இவங்களுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி அரசு சார்ந்த சிறு சேமிப்பை மக்களிடம் கொண்டு சென்று அதன் இலக்கை எட்டியதற்காக பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக ஆளுநரிடம் பாராட்டு பெற்றுள்ளார். 2015 தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளச்சூழலின் போது ஆற்றிய சேவைகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பாராட்டு பெறப்பட்டது. 2014 காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணியின் போது ஆற்றிய சேவைகளுக்காக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து பாராட்டுச் சான்றிதழ் பெற்றுள்ளார். இவரினுடைய அலுவலக பணிகளையும் கடந்து இவர் தனக்கு விருப்பமான தமிழ் இலக்கியம் மீது கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக இலக்கிய கூட்டங்கள், இணைய வழி நிகழ்வுகள், விவாதங்கள், பெண்களுக்கான முன்னேற்ற நிகழ்ச்சிகள், புத்தக விமர்சனம் ஆகியவற்றில் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறார். முயற்சியும் ஆர்வமும் இருந்தால் பெண்களாலும் அனைத்து பணிகளுக்கு இடையிலும் பிடித்த அனைத்திலும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக திகழும் MOMஇன் ஆளுமை திருமதி பிரேமா அவர்களுடன் பயணிப்பதில் MOM பெருமை கொள்கிறது. மைண்ட் யுவர் மைண்ட் டிஜிட்டல் லைப்ரரியில் 650க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் பங்கு பெற்று வெவ்வேறு தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார்கள். திருமதி NS பிரேமா அவர்கள் இதுவரை 40 உரையாற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து பயணிப்பவர். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1274 வேலு நாச்சியார் காவியம், இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இந்த புத்தகம் ஆசிரியர் இங்க வந்திருக்காரு. அவரு பிரேமா மேடம் தான் இந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க. புதுகை வெற்றிவேல் ஐயா தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு கவிதை புத்தகம் நினைக்கிறேன். வேலுநாச்சியார் பத்தி நம்ம ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி
4 வருடத்துக்கு முன்னாடி நம்ம வேலுநாச்சியாரை பத்தி பேசிக்கணும் நம்ம தளத்துல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசல. பாண்டிச்சேரியில தான் ஒருத்தர் பேசினாரு. அந்த நேரத்துல அவர் ரொம்ப சிரமப்பட்டு பேசினாரு. ஏன்னா வந்து அவர் இன்டர்நெட் பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே சப்ஜெக்ட் வேலுநாச்சியாரை பற்றிய கவிதைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ப்போம் அந்த புத்தகம் என்ன சொல்லுது, கவிதைகள் என்ன சொல்லுதுன்றதை பிரேமா மேடம் சொல்லுவாங்க, பார்க்கலாம். நன்றி. நீங்க பிரேமா மேடம் உங்கள் உரையாடல். இந்த தளத்தில் இன்று இணைந்திருக்கின்ற எழுத்தாளர் புதுகை வெற்றிவேலன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தளத்தை நடத்தும் ஸ்டீபன் ராஜ் சார் அவர்களுக்கும் இணைந்துள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும் பேரன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட அந்த பொருளானது வேலு நாச்சியார் காவியம் என்பதை காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் எழுதியிருக்கார். இது 2023 டிசம்பரில் முதல் பதிப்பு வெளியாகி இருக்கிறது. சரியா கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? கேக்குது மேடம். மேடம் கேக்குது, பிரச்சனை இல்லை. அந்த 2023 முதல் பதிப்பு வெளியான பிறகு இப்ப இரண்டாவது பதிப்பு மார்ச் 2025 வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகமானது தமிழக அரசுடைய பரிசு 50,000 ரூபாயும் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய பரிசு ரூபாய் 10,000 பெற்றுள்ளது. இந்த அளவுக்கு வந்து தமிழக அரசே வந்து அங்கீகரிச்சு இந்த அளவுக்கு பாராட்டி இந்த பாராட்டியுடன் பரிசும் வந்து வழங்கிய இந்த புத்தகமானது எனக்கு, நான் அவருடைய ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது, நான் பேச்சாளராக சென்றிருந்த போது எனக்கு இந்த புத்தகத்தை அவர் அளித்தார். அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கவிதை நடையில் அந்த காவியத்தை எழுதியிருக்காரு. இந்த காவியத்தை வந்து படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இதுக்கான அணிந்துரையும் வாழ்த்துறைகளையும் கொடுத்திருக்காங்க. ஒரு சரித்திரம் காவியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவிப்பேரரசு வைரமுத்து இதுக்கு சொல்றாரு. என்ன பண்ணாங்க இந்த அம்மா? வேலு நாச்சியாரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? அவங்களும் விடுதலை போராட்டத்துக்கு போராடினாங்க அப்படின்றத ஒரு லைனை மட்டும் எல்லாரும் நினைச்சுக்கிறோம். சிவகங்கையில அவங்க இருந்தாங்க, சீமையில அவங்க நாடு இருந்தது அப்படின்றான ஒரு அவுட்லைனா நம்மளுக்கு தெரியுமே வழியே இவங்க எவ்வளவு வந்து பாடுபட்டு இருக்காங்க அப்படின்றத மிகச்சிறப்பாக முழுதும் கவிதை நடையில இந்த எழுத்தாளர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான புத்தகம் இது வரைக்கும் தெரியாம இருந்ததே அப்படின்னு இதை படிக்கும் போது நான் வந்து உண்மையிலேயே மனசு, அவங்க அழும்போது நம்மளும் அழுது, அவங்க வீரமா செயலாற்றும் போது நமக்கும் வீரம் வந்தா மாதிரி அப்படி எளிய நடை. சின்ன குழந்தைங்க, சின்ன இளமையா தமிழை பத்தி பெருசா கவிதை நடையெல்லாம் தெரியாதவங்க கூட இதை படிக்கலாம். அந்த அளவுக்கு எளிமையான நடை. ஆனா காவியமா அந்த மரபு கவிதையில வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இந்த கவிதை புத்தகத்தை வந்து இவ்வளவு தூரம் பாராட்டி அவங்களுக்கு வந்து அணிந்துரை கொடுத்திருக்கிறதுல கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு சரித்திரம் காவியமாகிறதுன்னு தலைப்பு கொடுக்கிறார். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரைக்கு அவர் வந்து கவிப்பேரரசு ஒரு சரித்திரம் காவியமாகிறது, பிரிட்டிஷ் பேரரசின் பிடியிலிருந்து இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்காக வித்திட்ட முதல் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை சீமையை மீட்டு முடிசூடிய ஒரே ராணி அப்படின்றதுதான் அந்த அம்மாவோட பெருமை. ஜான்சி ராணி இவங்களுக்கு பின்னால ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால வராங்க. அவங்க ஆனா பிரிட்டிஷார்கிட்ட வீரமா போரிட்டாங்க, ஆனா தோத்து போயிடுறாங்க. இந்த அம்மா வந்து போரிட்டு ஜெயித்து ராணியாகவும் அந்த தேசத்துல இருந்தாங்க அப்படின்றதுதான் இவங்களுடைய சிறப்பு. இந்த நூலை வந்து இவர் வந்து இளமையியல், இல்லறவியல், போர்க்களவியல், ஆய்வு களவியல் அப்படின்னு 4 இயல்களாக பகுத்து 85 தலைப்புல இவர் வந்து இதை எழுதியிருக்கார். ஒவ்வொரு இதுவும் வந்து எப்படி வந்து சொல்லணுமோ அந்த அம்மாவுடைய பெருமையை. வேலு நாச்சியார் 7 மொழி கற்றவர் அப்படின்றத வந்து ரொம்ப பிடிச்சு வைரமுத்து அவர்கள் கவிப்பேரரசு சொல்றாரு. வேலோடு வாழேந்தி களத்தில் நிற்கும் வேலு நாச்சி கற்ற மொழி 7 என்பர். 7 மொழி கற்ற மகள் வேலு நாச்சி 7இல் ஒன்றே உருது மொழி தெளிந்து கற்றாள். ஆளுமையின் சிறந்த மன்னர் மைசூர் மன்னர் அரசியான வேலு நாச்சி உருது பேச்சில் ஆழத்திலும் அழகினிலும் மயங்கி விட்டார். அன்னவளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அந்த அவருடைய மைசூர் மன்னர் ஐதர் அலியுடைய அந்த ஒரு படை அதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அந்த அம்மா வந்து இவங்களை ஆங்கிலேயரை ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கான ஒரு தளம் எங்க கிடைச்சது பாருங்க, உருது மொழியில் அவரே வியக்கும் அளவுக்கு இந்த அம்மா பேசியிருக்காங்க. 7 மொழி தெரிஞ்ச அம்மா. 7 மொழி தெரிஞ்சாலும் ஒருத்தருடைய தாய்மொழியில அவங்களோட பேசும்போது எந்த அளவுக்கு அது நமக்கு உதவியை கொண்டு வரும்ன்றதுக்கு இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு. வாழ்த்துறை வந்து திருநாவுக்கரசு சார் வந்து கொடுத்திருக்காரு. இப்பொழுது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கிறார். முன்னாளில் அவர் வந்து நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்திருக்கார்.
இவர் வந்து இவரை பத்தி சொல்றாரு. காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் நாடறிந்த நற்றமிழ் பாவலர், மேனாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி அவர்களால் காவிய புலவர் அப்படின்ற பட்டம் பெற்றவர். இவர் வந்து தேவர் காவியம், கண்ணகி காவியம், வேலுநாச்சியார் காவியம் அப்படின்ற புத்தகங்களை எழுதியிருக்காரு. இவர் 18 புத்தகத்தை எழுதியிருக்காருன்றத சொல்லிட்டு என் விருப்பத்தை ஏற்று தேவர் காவியம் படைத்தார். அவர் சொல்றாரு, சின்ன சின்ன கவிதை எல்லாம் சும்மா புஸ்தகத்துல எழுதிட்டு இருக்காது, இது முழுமையா காவியமா படைன்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி முதலில் இது மாதிரி காவியமா அவர் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணகி காவியம், இப்ப 3வது காவியமா வேலுநாச்சியாருடைய காவியத்தை இவர் படைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வேலுநாச்சியார் காவியம் படைப்பதற்கு காரணம் வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டாருன்றதையும் தன்னுடைய அணிந்துரையில வந்து ரொம்ப சிறப்பா குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்க அப்படின்றதுக்கும் அவருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. மாண்புமிகு நீதியரசர், நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தோட நீதியரசர், நிறைய பேருக்கு தெரியும், இலக்கிய கூட்டங்களில் எல்லாம் தவறாமல் பங்கு கொள்ளுகின்ற சுரேஷ்குமார் அப்படின்ற ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார், நீதியரசர் சுரேஷ்குமார், அவர் வந்து இதுக்கு வந்து பாராட்டி சொல்றார். எப்படி வந்து ஒரு சின்ன விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல பணியில் சேர்ந்து இப்படியெல்லாம் வந்து ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு 77, அவர் எழுதும்போது 77, இப்ப 79 வயசு, இப்படி இருக்கிறவர் இவ்வளவு அழகா வந்து இதை எழுதியிருக்காரு அப்படின்றத பாராட்டி, இவருடைய இலக்கிய பணியை பாராட்டி இவருக்கு கவியரசர், சந்த கவியரசர், நாவரசர், எதுகை சிற்பி, பைந்தமிழ் பாவலர், செந்தமிழ் பாவலர், கவிமுரசு, கவித்தென்றல், தமிழ் இலக்கிய மாமணி, மனிதநேய முரசு, இலக்கிய தென்றல் இப்படின்ற பட்டங்களை எல்லாம் பல்வேறு அமைப்புகள் கொடுத்திருக்கு. இந்த காவிய புலவர்ன்ற இந்த பட்டமும் போட்டு நடை போட்டு கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய வெற்றிவேலன் அப்படின்ட்டு. இதுக்கு மேல சிவாஜி குடும்பத்தினர் இவருக்கு செவாலியே சிவாஜி விருதையும் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற எழுத்தாளராக இருந்து இந்த காவியத்தை நமக்கு வந்து வழங்கி இருக்காரு. இவர் இதே போல நல்ல காவியங்களை எல்லாம் தர வேணும் அப்படின்ற தன்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்தி அவர் நீதியரசர் சொல்லியிருக்கார். கவிஞர் முத்துலிங்கம் எல்லாருக்கும் தெரியும், மேனாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் மற்றும் மேனாள் அரசவை கவிஞர். அவர் வாழ்க புதுகை வெற்றிவேலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த அளவுக்கு ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாலேயே 70 வருஷத்துக்கு முன்னால பிறந்த இந்த அம்மா ஜான்சி ராணிக்கு முன்னால பிறந்தவங்க எவ்வளவு அழகா வாரிசை உரிமைகளுக்காக வெள்ளையரை எதிர்த்து போர் புரிந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியலையே, இந்த பெருமையை இப்போதுதான் உணர தொடங்கி இருக்காங்க. இதெல்லாம் நிறைய கட்டுரை நூல்கள் தான் வந்திருக்கு. முதல்ல இவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காவியத்தை வந்து தொடங்குறாரு. இந்த மரபு இதற்கு முன்னால காவிய தலைவிக்கு முதலில் வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து நார்மலா என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய வாத்தியாருக்கு சமர்ப்பிக்கிறேன், இப்படிதான் சொல்லுவாங்க. இவர் இந்த காவிய தலைவிக்கே முதல் வாழ்த்து சொல்லி அதன் பின்னர் காவியத்தை தொடங்குறாரு. கற்றறிந்த பெண்மகளே, கலைமகளின் தன்மகளே, வெற்றியுனை தேடி வரும் வீரப்போர் நீ புரிவாய், மற்றும் உன்னை வெல்வதற்கு மாநிலத்தில் யாரும் இல்லை, வெற்றிவேலன் வாழ்த்துகிறேன், வேலுநாச்சி நீ வாழ்க, இப்படி சொல்லி தொடங்குறாரு இந்த புத்தகத்தை. இது வந்து ஒரு புதுமையா இருக்கு அப்படின்றதையும் சொல்லி, பொன்னழகு பூவழகு தோற்கும் வண்ணம் பூவை அவள் தன்னழகு விஞ்சி நிற்கும், கண்ணழகு காதழகு மூக்கு கூட காரிகையின் தன்னழகை தூக்கி காட்டும், அன்பழகும் அறிவழகும் அகத்தில் தேங்க, அங்கழகு பொங்கி வந்து நெஞ்சை அள்ளும், வண்ணழகு மலர் போன்ற வேலுநாச்சி வானழகு நிலவை போல அழகி கொண்டார். வானத்துல இருக்கிற நிலவை போல இந்த அளவுக்கு ஒரு அழகி கொண்டாள் அப்படின்றத எப்படி எல்லாம் இவர் வந்து திரைப்படத்துல பாட்டெல்லாம் வந்து நிலவு போட்டு எழுதியிருக்காரு, அது மாதிரி இவர் எழுதியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லி, இந்த வெற்றிவேலன்றவர் இந்த அளவுக்கு வந்து இந்த கவிதையில வந்து ஒரு மகிழ்ச்சியா வந்து சொல்ல வேண்டியதை மகிழ்ச்சியா சொல்லி, அதை வந்து அந்த உணர்ச்சிகளை எல்லாம் எப்படி கடத்துறாருன்றதெல்லாம் சொல்லி, சிவகங்கை அரண்மனை போரில் எதிரிகளை அனைவரையும் வீழ்த்தி தன் கணவன் வடுகநாதரை, முத்து வடுகநாதரை கொன்ற ஆங்கில தளபதியை வேலுநாச்சி வெட்டி வீழ்த்தியதையும், அதற்கு பொதுமக்கள் படையும் பெண்கள் படையும் எவ்வாறு உறுதுணை புரிந்தன என்பதையும் விளக்கமாக கவிதையில் விளக்கி இருக்கிறார். இந்த முடிசூட்டு விழாவோட இந்த காவியத்தை முடிக்கிறாரு அப்படின்றத அவர் சொல்றார். முத்துலிங்கம், கவிஞர் முத்துலிங்கம் இதை பாராட்டி சொல்றார். இவர் தன்னுடைய முன்னுரையா அவரு அப்படியே அந்த கதையை வந்து ரொம்ப சுருக்கி சொல்றார். ராமநாதபுரத்து மன்னர் விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் 1730 வேலுநாச்சியார் மகளாக பிறந்தார். 1716 சிவகங்கை இளவரசர் முத்துவடுகநாதரை மணந்தார். 16 வயசுல மணந்தார். 1772 கணவர் முத்துவடுகநாதர் இறந்தார். அவருடைய 42வது வயதில் கணவர் இறந்துடுறார். 8 ஆண்டுகள் தலைமறைவாக அவர் கோபால்
நாயக்கர் அப்படின்ற விருப்பாட்சியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அப்பா மாதிரி அவர் பார்த்துக்கிட்டார். தன்னுடைய மகள் வெள்ளச்சியோட போய் அந்த இடத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து அதுக்குள்ள மக்களை எல்லாம் திரட்டி போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து 1780 போரில் வென்று முடிசூடி 1790 வரை நாட்டை ஆண்டார். 1796 மரணமுற்றார். இந்த வரலாறு தான் நாச்சியார் காவியம், இந்த வேலு நாச்சியாருடைய காவியம். இதை எப்படியெல்லாம் தகவல்கள் திரட்டினார், யார் யாரெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சாங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இவர் நேரடியாக ஆசிரியர் பயணம் செஞ்சார், அந்த ஒவ்வொரு இடத்தையும், அந்த காவியத்தில் வருகின்ற ஒவ்வொரு முக்கியமான இடத்தையும் தானே நேரில் பார்வையிட்டு அந்த புகைப்படங்களையும் சேர்த்து இந்த காவியத்தை அவர் கொடுத்திருக்கார். இப்ப நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த அரண்மனை அப்படின்னு சொன்னா அந்த அரண்மனை எல்லாம் எப்படிப்பட்ட அரண்மனைகளாக இருந்தன. தாஜ்மஹால் மாதிரி இருந்துதான் ராமலிங்க விலாஸ். தமிழ்நாட்டின் தாஜ்மஹால் சொல்லலாம். அந்த ராமலிங்க விலாஸ் தான் ராமநாதபுரத்துல இருக்கிறதுலதான் வேலு நாச்சியார் பிறந்தாங்க. இந்த விருப்பாட்சியில அவங்க இருந்த அந்த சமயம் அவர் கோபால் நாயக்கர் செய்த உதவி, அவருடைய மந்திரி, அவர் அமைச்சர் செய்த உதவி, மருது பாண்டியர் நமக்கு நல்லா படிச்சிருக்கோம், பெரிய மருது சின்ன மருது, இவர்கள் எல்லாம் ஒரு கூட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி எந்த அளவுக்கு இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இந்த நாட்டை பெறுவதற்கு, இதையெல்லாம் ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடத்துல அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்குது, நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்குது, எப்படி எல்லாம் ஆங்கிலேயர் அழிச்ச இடத்துல வேற என்ன அழிக்க முடியாம இருக்குது, இப்படி எல்லாம் அந்த புகைப்படங்களோட கொடுத்திருக்கிறது. அனைவருமே வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூலா இது ஒரு சரித்திரம் காவியமாகி இருக்குது அப்படின்னு வைரமுத்து சார் கவியரசர் சொன்னது கட்டாயம் உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். சிவகங்கை நாடாண்ட ராணி அண்ணாள், சேது நாட்டு இளவரசி அதற்கு முன்னாள், தவமிருந்து பெற்ற மகள் செம்பி நாட்டாள், தமிழச்சி வீரச்சி வேலுநாச்சி, அவதார பிறப்பெடுத்தாள் அழகு மங்கை, அறப்போராம் மரப்போரின் வெற்றி செல்வி, அவளைத்தான் பாட்டுடைய தலைவியாக்கி அடியேனும் படைத்துள்ளேன் காவியத்தை அப்படின்னு இந்த புத்தகத்தை தொடங்குறார். இந்த இளமை இயல் அப்படின்றதுல காவிய தலைவிக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றாரு, எப்படி எல்லாம் அழகா இருந்தாங்க. தென்பாண்டி நாட்டினிலே தென்கிழக்கு சீமையிலே தென்றலாடும் சேது நாட்டில் தெய்வ மகன் செல்லமுத்து தன் புதல்வி வேலுநாச்சி, தவச்செல்வி அன்னவளே என் கவிதை காவியத்தில் இவள் தலைவி இனிது வாழ்க, அப்படி ஆரம்பிக்கிறார். அந்த பாராட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் போகுது. அந்த மன்னருக்கு குழந்தைகள் இல்லை, அவர் செல்லமுத்துக்கு அதனால இரவெல்லாம் தூக்கம் இல்லை, என்ன இந்த மாதிரி இருக்கே நம்முடைய மாளிகைக்கு நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனைவியானது கருவுறுகிறாள். அந்த மனைவி கருவுற்ற உடனே அந்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுது. இது மாதிரி இருக்கிறதுக்குள்ள எல்லாரும் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மன்னர் தாம் அச்சமயம் அங்கே இல்லை, மாஞ்சோலை பூங்காவில் உலவச் சென்றார், பொன்மாலை இளம்பொழுதில் இருளும் சூழ புறம் சென்ற மன்னருமே திரும்பவில்லை, என்னவளே இனியவளே என்ன ஆச்சு என்று பதறி வந்த பாட்டி அதிர்ந்து நின்றாள். ஒன்றுமில்லை, பயம் வேண்டாம் என்றார் ராணி. உட்கார்ந்த பாட்டி அவள் உற்று பார்த்தாள். அந்த அம்மா கர்ப்பமுற்று இருக்கிறாள் அப்படின்றத பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கொண்டாடுறாங்க, எப்படி அந்த அரசர் கொண்டாடினார் அப்படின்னு. வளைக்காப்பு மாதம்தான் 7ஆம் மாதம் வந்து விட்டார் தாய் வீட்டார் காப்பு செய்ய, தலை சுமந்த கூடைகளில் பழங்கள் தேங்காய், தட்டினிலே வெற்றிலையும் பாக்கும் மற்றும் தலைச்சூடும் பூச்சரங்கள் மாலையோடு தலைவாழை இலை கட்டும் 10 தேரும் இலை போட்டு விருந்தளித்தார் சேது மன்னர். இருந்தமர்ந்து விருந்துண்டார் சேது நாட்டார். இப்படி இருந்து எல்லாரும் விருந்து இந்த அம்மாவுடைய வளக்காப்புல பண்றாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நம்முடைய நாடு பெரிய நாடு, ராமநாதபுரத்து அரசர்னா ரொம்ப பெரியவரு, இப்படி இருக்கிறதுனால பையன் பிறப்பான் அப்படின்னு ரொம்ப அந்த காலத்திலயும் பையன் வேணும்ன்றது ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கா மாதிரி அரசருக்கு நாடு வச்சிருக்கிறவருக்கு இருந்துதானே இருக்கும். அப்படி நினைக்கும் போது பெண்மகளாய் பிறந்ததனால் வருத்தம் இல்லை, பின்னாளில் மகன் பிறப்பான் கவலை இல்லை, என் மனைவி இன்னும் ஒரு பிள்ளை ஈவாள், இவளுக்கு ஒரு தம்பியாக அவனும் ஆவான், அன்னவனே முடிசூடி மன்னன் ஆவான், அக்கால் தன் மகள் மணந்து நாட்டை ஆழ்வான். இவளோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், பின்னாலேயே பொறுக்கட்டும் பையன் அப்படின்னு நினைச்சுட்டாராம். இப்படி ஊடால இதையும் தன் மனத்தை இவ்வாறு தேற்றி கொண்டு தன் மகளை கையேந்தி முத்தமிட்டார். இப்படி அந்த பொண்ணை கொண்டாடினதை சொல்றாரு. பையன் இல்ல அப்படின்ற ஏக்கத்தையும் அவர் எப்படி மறந்தாருன்றத சொல்றாரு. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், நல்லது ஒரு நாள் பார்த்து தேதி சொன்னார், நயமான இனிய பெயர் ஒன்று சொன்னார், சொல்ல ஒரு நல்ல பெயர் வேலு நாச்சி, ஜோதிடத்தார் சொன்னதையே மன்னர் ஏற்றார். இவர் முருகரை கும்பிடுறவர், திருச்செந்தூர் முருகனை கும்பிடுகிறவங்க, அதனால அவங்க சொன்ன ஜோதிடர் சொன்ன வேலு நாச்சி அப்படின்ற பேரையே வச்சிடுறார். ஜோதிடத்தார் சொன்னதையே மன்னர் ஏற்றார்,
இல்லையொரு பிள்ளை என்ற ஏக்கம் கொண்டே இருந்த மன்னர் சேதுபதி செல்லமுத்து பிள்ளை ஒன்று பிறந்ததனால் மகிழ்ச்சியுற்றார். பெயர் சூட்டி விருந்தளித்தே உபசரித்தார். மரக்குலத்து தெய்வமான முருகன் தன்னை, மயிலேறி விளையாடும் வேலன் தன்னை கரங்குவித்து வணங்குவதற்கே செந்தூர் சென்று கடலாடும் முருகனிடம் மண்டியிட்டார். போய் தேங்க்ஸ் கிவிங் சொல்றார். அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறாங்க. அந்த தாலாட்டு, விண்ணகத்து தேவர் எல்லாம் வேலுநாச்சி, முனைவாழ்த்த மண்ணகத்தே மாந்தர் எல்லாம் மடிதாங்கி தாலாட்ட, தென்னகத்து மன்னவனாம் சேதுபதி செல்லமுத்து தன்மகளாய் பிறந்தவளே தவக்குழுந்தே நீ உறங்கு. இப்படி ஒவ்வொன்னா அவளுடைய பெருமையெல்லாம் சொல்லி தாலாட்டி வளர்க்குறாங்க. இந்த பூஞ்சிட்டு ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணுது. அப்பாவை அன்னை மடி தாவியாடும் சின்ன குட்டி அத்தை மாமா தம்மிடத்தில் செல்ல மாட்டாள். விண்ணிலாடும் தங்க நிலா போன்ற நாச்சி விளையாட தந்தையே நாடி செல்வாள். கண்ணிலாடும் கலை நிலவாய் அங்கும் இங்கும் கைவீசி நடைபயில்வாள். விழுந்து எழுந்து மண்ணிலாட பிறந்த நிலா தன்னை தூக்கி மடியிட்டு கொஞ்சிடுவார் செல்லமுத்து. அப்படி அப்பா கிட்டேயேதான் விளையாடும் இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் வளர்க்குறாங்க. ஈரட்டு இப்படி இந்த குழந்தை நார்மலா மத்த குழந்தைங்க மாதிரி வளராம பச்சை இளம் வாழை போல இளமை கொண்டாள். பழகி வரும் கிளி போல பேச்சு தந்தாள். ஆனா உச்சபட்ச வீரத்தில் விளைந்து நின்றாள். உச்சபட்ச வீரத்தில் விளைந்து நின்றாள். ஒரு நாளில் வாழேந்தி போரும் செய்வாள். அப்படி சின்ன வயசுலயே தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தை இந்த மாதிரி விளையாடுது, இந்த வீர விளையாட்டெல்லாம் செய்யுது அப்படின்றது. இந்த 8 வயது சிறுமியாக வளர்ந்து நின்றாள். கருவிழியில் மை தடவி திலகமிட்டு கருங்கூந்தல் காற்றாட நடக்கும் நல்லாள். 24 வயதுதனை கடந்து வந்தே 25 வயதுதனை தொட்டு விட்டாள். 64 வயதுக்கான அனுபவத்தை 2 வயதினிலே 24 வயசுல பெற வேண்டிய அனுபவத்தை எல்லாம் 2 வயதினிலேயே பெற்று விட்டாளாம். இப்படி இந்த குழந்தை எப்படி எல்லாம் 18 வயதினை எய்தி விட்டாள். இளஞ்சிறுமி என்று எல்லை தாண்டி விட்டாள். வேர் விட்ட செடி போல வளர்ந்து விட்டாள். விளையாட வெளிச்செல்ல துணிந்து விட்டாள். இந்த மாதிரி 18 வயசுக்குள்ள எல்லா கலையும், வாழாகட்டும், அந்த மாதிரி குதிரை ஏற்றமாகட்டும், யானை ஏற்றமாகட்டும், எல்லாத்தையும் அவ பண்றான். அந்த ஒரு அவங்களுக்கு அதுக்கான சுதந்திரமும் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாம் அவங்க பெரியவளானதுக்காக பண்ற சடங்கு, அப்ப எப்படி எல்லாம் எல்லா உறவினர் வந்தாங்க, இதையெல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அன்னை தன் தாள் பணிந்தே எழுந்த மன்னர், அம்மா சொல்றாங்க இப்படி குழந்தை பெரியவளாயிட்டா அப்படின்றத அவர் மன்னருக்கு சொல்றாங்க, மன்னருடைய அம்மா. உடனே அன்னை தன் தாழ் பணிந்தே எழுந்த மன்னர் அன்பு விழி பார்வையினால் புன்னகித்தார். அன்னையிலா பிள்ளையவள் அன்பு செல்வி, அன்னவளும் மொட்ட விழுந்து மலர்ந்து விட்டாள். அன்பு மகள் தனைக்கான விரைந்து சென்றார். அவள் நெற்றி முத்தமிட்டு மகிழ்ந்து நின்றார். தன் காலில் விழுந்த மகள் தன்னை தூக்கி தாய் போலே அனைத்து மன்னர் நெகிழ்ந்து நின்றார். இந்த முத்தாத்தாள் அம்மா இன்று இருந்தால் இன்பம் பொங்க முகம் மலர்ந்து மகிழ்ந்திருப்பாள் என்றே எண்ணி சித்தமெல்லாம் அவள் நினைவில் திளைத்திருக்க சிந்தனையை கலைத்து விட்டாள். குத்த வைச்சு குச்சொன்று கட்ட வேண்டும், குச்சுக்குள் வேலுநாச்சி இருக்க வேண்டும், அத்தை மாமா அனைவருக்கும் சொல்ல வேண்டும், அதற்கான ஏற்பாடை செய் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எப்படி பெண்ணுக்கான அந்த வயதுக்கு வந்தா நடக்க வேண்டிய அனைத்து இதுவும் நடக்குது. இவன் என்ன பண்றான்? சித்திரை நிலவாக ஒளிரும் மங்கை சிந்தையாளும் இளவரசன் வருவானோ அப்படின்றது பெரியவளான உடனே அந்த இதெல்லாம் வருது. இப்போ நல்ல போர் பயிற்சி எல்லாம் செய்யறான். ஆண் பிள்ளை பிறக்கவில்லை என்ற ஏக்கம் அடிமனதில் வருத்தத்தை தந்த போதும் ஏன் பிறந்தாள் இவள் என்றே எண்ணவில்லை, ஏந்திகை முத்தமிட தயங்கவில்லை. அந்த அளவுக்கு ஞானமுள்ள பெண்ணாக வளர்த்தெடுத்து ஞானமெல்லாம் புகழ்கின்ற அறிவை தந்து தான் அறம் தமிழ் பணிகள் செய்ய வைத்து தரணியிலே தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். இந்த அளவுக்கு இந்த குழந்தை எனக்கு தமிழ் படிக்கணும், வாழு வெள்ளு எல்லாம் கத்துக்கிருச்சு, இதுக்கு அடுத்து எனக்கு தமிழ் படிக்கணும்னு கேக்குது. என்ன தமிழ் படிக்கணும்னு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடல் நலத்தை மனநலத்தை பாதுகாக்க உற்சாகம் குறையாத வாழ்வை கொள்ள உடற்பயிற்சி நாள்தோறும் செய்து வந்தாள். உடற்பயிற்சி யோகாவும் தியானமும் செய்தாள். இது எல்லாம் பண்ணிடுச்சு. அடுப்பூதும் பெண்ணாக பிறக்கவில்லை, அரசால பிறந்த மகள் வேலுநாச்சி. உடற்பயிற்சி போர் பயிற்சி செய்வதற்கே உகந்ததொரு நல்லாசான் தேர்வு செய்தார். கடும் பயிற்சி மேற்கொண்டாள் வேலுநாச்சி. களிரேற்றம் குதிரை ஏற்றம் கற்று தேர்ந்தாள். இந்த மாதிரி நடுஇரவு வரும் வரையில் பயிற்சி செய்தாள். நல்லாசான் முருகேசன் பயிற்றுவித்தார். யார் யார் ஆசிரியர்கள் அவங்களோட குறிப்புல வரலாறுல இருந்தா அவங்களையும் இந்த கவிதைகள்ல கொண்டு வந்துடுறாரு ஆசிரியர். இப்படி எல்லாம் நாட்டு மக்களுக்கு பார்க்கறதுக்கு எளிமையா போய் அவங்களோட எல்லாம் பழகிறதுக்கு இப்படி எல்லாம் இருக்கா. இலக்கியத்தை கத்துக்கிறார். திறம் வாய்ந்த தமிழாசான் வேண்டும் ஐயா, தேன்மொழியால் வேலுநாச்சி கல்வி கற்க அரண்மனையின் ஜோதிடரை அழைத்து வந்தே அதற்கான நன்னாளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் கத்துக்கணும் அவர் சொன்ன உடனே.
பொன் கிடைப்பின் புதன் கிடைக்காது என்று சொல்வர். புதன்கிழமை நல்ல நாள். சிம்ம ராசி, மன்னர் தம் ராசி கூட அதுவே ஆகும். அந்த ராசியில பார்த்து அந்த அம்மாக்கு தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. கல்வி தரும் புதன்கிழமை நாளை தேர்ந்து கற்பிதத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்ல, நல்லதென்று புதன்கிழமை நல்ல நாளில் நல்ல ஆசான் வந்துவிட்டார் பாடம் சொல்ல. பள்ளி இளம் பிள்ளையவள் வேலுநாச்சி, பயில் கல்வி கற்பிக்கும் அன்பு செல்வன். அந்த ஆசானோட பேரு அன்பு செல்வன். நல்ல ஆசான் புதன்கிழமை ராசி பார்த்து நற்கல்வி தொடங்கி விட்டார் நேரம் பார்த்து. அவரும் நல்லா கல்வி தொடங்கிடுறாரு, நல்லா கத்துக் கொடுத்துடுறாரு. இதையெல்லாம் கத்துக் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இலக்கியத்தில் தரை கரைத்த வேலுநாச்சி இளம் பருவம் முதற்கொண்டே நூல்கள் கற்றாள். அளப்பரிய பேராற்றல் தமிழில் பெற்றாள். அழகு தமிழ் அரங்கேற்றம் அவையில் செய்தாள். அவ்வளவுதான். அரங்கேற்றம் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வந்து இந்த குழந்தை வந்து முடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக அரங்கேற்றத்துக்கு நாள் குறிக்கிறாங்க. அரங்கேற்றத்துல அதே மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. எல்லா கேள்விக்கும் குழந்தை அழகா பதில் சொல்றார். அந்த பதில் சொல்ற அந்த இதுல ஒரு இது வந்து இளம் பருவ அழகு மங்கை வேலுநாச்சி இளங்கொடியால் அரங்கத்தில் பூத்து நின்றாள். அளப்பரிய பெரும் திறத்தை தமிழில் பெற்றாள். ஆனாலும் சிறிதளவும் கர்வம் இல்லை. அதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு இது. இளப்பரியாள், இளமதியாள், இளைய கண்ணி, 7 வயது நிலை இலக்கியத்தில் சொலப்பெரிய அறிவாற்றல் பெற்ற செல்வி சோதிப்போர் தன் முன்னே வந்து நின்றாள். யார் யார் சோதிக்கிறீங்களோ சோதிங்க அப்படின்னு வந்து நின்றுட்டா. அந்த வந்து நின்றவகிட்ட முத்தமிழில் அவ வந்து எப்படி முழுமை பெற்றாள் அப்படின்றத கேள்வி கேட்கிறாங்க. மொழியேழு கற்றறிந்த வேலுநாச்சி முத்தமிழை முழுமையாக ஆழ்ந்து கற்றாள். எளிதாக உருதாங்கிலம், பிரெஞ்சு கற்றாள். ஈன்ற தமிழ் 3 மொழி, தெலுங்கு மற்றும் தெளி மலையாளம், கன்னடம் கற்று தேர்ந்தாள். தென்மொழிகள் 4லுமே தேர்ச்சி பெற்றாள். விழி போன்ற தமிழைத்தான் விரும்பி கற்றாள். விவாதத்தின் தாக்கத்தை அறிந்து கற்றாள். இப்படி 8 வயதினிலே ஆத்திச்சூடி, உலக நீதி, பழமொழிகள் கொன்றை வேந்தன் சீரெடுத்து சிந்தையிலே வைத்து கற்ற சிறுமியவள் வேலுநாச்சி வளர்ந்து வந்தே 7 வயதுக்குள் புலமை பெற்றாள். எண்ணெடுத்தாம் இலக்கணங்கள், இலக்கியங்கள் 7, 16 தொடங்கும் முன்னே இளந்தமிழின் இலக்கியத்தை முழுமை பெற்றாள். இப்படி எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டா. அரங்கேற்றத்துல இவங்க வந்து கேட்கிறாங்க, என்ன 7 மொழி இவங்க கற்றது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு. இது எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக முழுமையாக கத்திருக்காங்க. கேள்வி பதிலா அரங்கேற்றத்துல கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது சுருக்கமா சொல்லுங்க புலவரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் வந்து சொல்றதுக்காக கேட்கிறாங்க. அன்பில் விளைந்த அறிவு செல்வியே, சங்க இலக்கியங்கள் என்பவை யாவை? அவற்றை வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, உடனே சங்க இலக்கியம் என்பது பாட்டும் தொகையும். 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்றா. பாட்டும் தொகைன்னு சொன்னா அது என்ன? 10 பாட்டு, அந்த 10 பாட்டையும் சொல்றா. 8 தொகைன்னா 8 தொகையும் சொல்றா. இப்படி வந்து ஆகட்டும் புலவரே, இந்த இதுல வந்து பதில் குடிச்சிருக்கீங்க, இப்படி சொன்னா பாட்டா சொன்னா புரியாது இல்ல, அதனால வந்து அதை வந்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னா, அந்த 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, திருவானாற்றுப்படை அப்படின்னு அந்த 10 பாட்டுல என்னென்ன வருது, 8 தொகையில என்னென்ன வருது, 14 கீழ் கணக்குன்னா கார் 40ல இருந்து நமக்கு 7ஆதி வரைக்கும் என்னென்ன நூல் வருது, இதுல புறநூல் எது, அறநூல் எது, அறநூல் எது, மொத்த நூல் எத்தனை, இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றா. எல்லாம் முடிச்ச உடனே அவங்களே வந்து ரொம்ப அசந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வியா கேட்டா, அரசர்கள் எல்லாம் புலவர் இருந்திருக்காங்களே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆகட்டும் புலவரே, தங்கள் விருப்பப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசர்கள்ல புலவர்கள் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், இவங்கெல்லாம் வந்து புலவரா இருந்திருக்காங்க. அவங்க பாடின பாட்டு தெரியுமா? பாடின பாட்டையும் சொல்றான். இப்படி வந்து ஒவ்வொன்னுத்திலையும் அவங்க சொன்ன உடனே 50 காப்பியங்கள்னா 50 காப்பியங்கள்ல 2 காப்பியம் தான் தமிழ், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், மத்த 3 வடமொழி தழுவியது அப்படின்றதையும் சொல்ற. 5 காப்பியங்களும் இருக்குதுன்னு கேட்காததுக்கும் பதில சொல்ற. எல்லாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சோதனைகள் எல்லாம் வந்து நீ ஜெயிச்சுட்டு அரங்கேற்றம் வெற்றி, அரங்கேற்றம் வெற்றி, இளவரசி வேலுநாச்சி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி முடிச்சுக்கிறாங்க. அரண்மனையில அடுத்தது 2 பேருக்கும், அந்த சிவகங்கை அரண்மனையில இருக்கிற பெண் அரசி அவர்களுடைய தந்தையும், இவங்க இருக்கிற ராமநாதபுரம் சேது அரசனுடைய தந்தையும் ஒருத்தரே. அவருடைய பிறந்த நாளில் இவங்க திருச்செந்தூர்ல போய் கடவுளை வணங்குவார்கள். அப்படி திருச்செந்தூர்ல 2 மன்னர்களும் வணங்கும் போது சிவகங்கை மன்னருடைய மகன் அவங்களோட பக்கம் நிற்கிறார். ஒரு புறத்தில் ராமநாதபுரத்து மன்னர், ஒருங்கிணைந்த குடும்பத்தில் வேலுநாச்சி, மறுபுறத்தில் சிவகங்கை மன்னரோடு மாவீரர் முத்துவடுக நாதர் நின்றார். 2 நாட்டு மன்னர்கள் குடும்பத்தோட இறைமுருகன் தன் முன்னே நின்ற காலை இருபுறத்தில் இருவர் அங்கே மயங்கி நின்ற இளையாளும் இளையானும் நோக்கி கொண்டார். அப்ப 2 பேரும் பாத்துக்கிறாங்க. எப்படி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினான்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல சொல்ற மாதிரி அத்தை மகன் தான் அவரு.
அவரும் பாக்குறாரு, இந்த அம்மாவும் பாக்குறாங்க. கண்கள் பேசின, காதல் மலர்ந்தது. அவரை பார்த்ததுல இருந்து இவங்க வந்து ரொம்ப அதே ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. இவங்களுடைய தோழிகள்லாம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இப்படி நான் வந்து அவரை பார்த்தேன், எனக்கு அதனால வந்து இப்படி வந்து ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நீ எழுதி கொடு, நாங்க வந்து அவருக்கு கொண்டு போயிட்டு கடிதத்தை கொடுக்கறது. எப்படி கொடுப்பீங்கன்னா, இந்த மாதிரி எங்க சொந்தக்கார ஒரு பையன் அங்க வேலை பார்க்கறான், அவன்கிட்ட கொடுத்து நாங்க கடிதத்தை சேர்த்துக்கணும். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு காதல் கடிதத்தை பெண் எழுதி ஆணுக்கு சேர்த்திருக்கிறார். எவ்வளவு ஒரு புரட்சி பாருங்க. இவங்க வந்து அந்த கடிதத்தை வந்து கொடுக்கறாங்க. அதை கொண்டு போய் சிவகங்கை இளவரசன் அவர்கிட்ட, வடுகநாதர் கிட்ட அந்த கடிதமானது சேர்ந்த உடனே அவருக்கும் அதே உணர்ச்சி தான் இருந்தது. ஆனா கடிதத்தில் அவர் வெளிப்படுத்தல. இந்த கடிதம் வந்தவுடன் இதுக்கு பதில் கடிதம் எழுதி அனுப்புறார். இந்த பதில் கடிதம் எல்லாம் வந்த உடனே இவங்க பாட்டி இவங்களுடைய இதை வந்து கேட்கிறா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது தோழிகள் சொல்றாங்க, அந்த தோழிகள் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி வந்து ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொன்ன உடனே அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சொல்றாங்க, வளர்ந்து விட்ட பருவமங்கை வேலுநாச்சி வயதுக்கு வந்தவள் தான் சமைந்து விட்டாள், இளையாளும் இளையவனுக்கே ஏங்குகின்றாள், 18 வயதுடைய இளைய கண்ணி, கலை பொங்கும் எழில் வடிவம் கொண்ட மங்கை கயல் விழியால் நின் புதல்வி எந்தன் பேத்தி அலைபாயும் மனம் கொண்டு வாழுகின்றாள், ஆண் அழகன் துணையாள விரும்புகின்றாள். இப்படி வந்து சொல்றாங்க. அப்பதான் ராசாக்கு வந்து ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டாரு. இருந்தாலும் இது வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னும் போது, இப்படி முத்துவடுகநாதர் அவரை சசிவர்ணர் அந்த தேவருடைய மகன் சிவகங்கை நம்முடைய உறவினருடைய மகனைத்தான் விரும்புறாங்க அப்படின்னும் போது நம்ம போய் கேட்க முடியாது. பெண் வீட்டிலிருந்து ஆண் வீட்டுக்கு சென்று கேட்பது முறையில்லை இல்லையா, அவங்க தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் அமைச்சர் வர்றார். அந்த சிறந்த மன்னர் சசிவர்ண தேவர் அவள் அத்தை பூதக்காள் எந்தன் தங்கை ஆதலினால் நிறைவேறும் அவளின் ஆசை, சிவகங்கை சம்பந்தம் ஏற்றதொன்று அப்படின்றது முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண உடனே மன்னர் தன் சொல்லை கேட்டு இருவிழியை மூடிக்கொண்ட அன்னை அவள் விழித்திருந்தே அந்த அம்மாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அமைச்சர் அங்க வரார். அமைச்சர் பேர் தாமோதரன் பிள்ளை. அவர் வந்து புவியரசர் வரவேற்று, அன்னை பிள்ளை ஆலோசனை என்னவென்றே அடியேனும் அறியலாமா, அம்மா பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி நார்மலா வந்து அம்மா வந்து பையன்கிட்ட வந்து பேசுறது இல்ல, நான் கூப்பிட்டிருந்தா நான் வந்திருப்பேனே, உனங்க வணங்கி இருப்பேனே அப்படின்லாம் சொல்றாரு அரசர். இல்ல இது மாதிரி செய்தி சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொன்ன உடனே இதை பார்த்ததுனால அமைச்சர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு. அமைச்சருக்கு இதை சொல்றாங்க. சொன்ன உடனே 56 தேசத்திலும் தேடி பார்ப்போம், அரசு குல இளவரசர் உளரா என்று நம் குலத்து நல்லரசர் பிள்ளையுண்டோ, நாம் அதனை கண்டறிந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்லதொரு கேள்வியனை அமைச்சர் கேட்டீர், நயமான கேள்விக்கு ஒருவர் உண்டு, வல்லதொரு மன்னரான சசிவர்ண தேவர் வளம் பெருகும் சிவகங்கை நாட்டு மன்னர், சொல்ல ஒரு இளவரசர் அவருக்குண்டு, சொக்கழகு முத்து வடுக நாதர் அன்னார், உள்ளதொரு நல்லுறவு தொடரும் வண்ணம் உகந்ததொரு சம்பந்தம் செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அன்பு மனம் கொண்ட அமைச்சர், என் மனமும் இதைத்தான் சொல்லும் என்றார், சொல்லுது என்றார். அவரும் வந்து இதுக்கு வந்து கன்கரன்ஸ் கொடுக்கிறாராமா, இது வந்து ஏற்றதொரு சம்பந்தம் ஏற்போம் அப்படின்னு. ஆனா அவங்க கேட்டு வரணுமே அப்படின்னு நினைக்கும் போது, இது ராமலிங்க விலாசத்துல இது நடக்குது, ராமநாதபுரத்துல கௌரி விலாசம் சிவகங்கையில. இந்த லெட்டரும் நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளும் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம், நம்மளும் அந்த பொண்ணை விரும்புறோம், நமக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு இந்த பையன் இவர் வந்து இளவரசன் நேரா போயிட்டு அம்மா கிட்ட, பூதக்கா அன்னை அவள் பூதக்கா தன்னிடத்தில் அவள் மைந்தன் முத்துவடுகர் நாதர் வந்து அமர்ந்தார், அன்னை உன்னை கவனிக்க ஒருத்தி வேண்டும், என்ன கவனிக்க இல்ல, அன்னை உன்னை கவனிக்க ஒருத்தி வேண்டும், அவள் உனக்கு மருமகளாய் அமைதல் வேண்டும், என் அப்பா தன்னிடத்தில் இதனை சொல்லி இதற்கு ஒப்பம் அவரிடத்தில் பெறுதல் வேண்டும். பக்கத்து இலைக்கு பாயசம் மாதிரி அம்மா உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்றத அவ்வளவு அழகா சொல்லி தன்னுடைய காதலியும் சொல்றா. நல்ல ஒரு சம்பந்தம் தான், நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றிரவு பள்ளியறை சென்றடைந்த அரசியவள் மன்னவரின் மடியில் சாய்ந்தே, என் மகன்தான் நின் பிள்ளை வடுகநாதன், இவன் வயதோ 20 அறிவீர், நீயும் அன்னவன் தன் திருமணம் தான் நினைவில் உண்டோ, அதற்கான திட்டம் ஏதும் தனக்குள் உண்டோ என்று கேட்ட அரசியிடம், இதுவரையில் அது பற்றி சிந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என் அரசி சொன்னதையும் சிந்தை கொண்டேன், இளவழகி இளவரசி கண்டு சொல்ல அமைச்சர் தன்னை அழைத்து இதனை சொல்வேன் அப்படின்னு அவருடைய அமைச்சர் வந்து தாண்டவராயன் பிள்ளை. அந்த தாண்டவராயன் பிள்ளை கிட்ட வந்த, சீர்முகு சிவகங்கை சிவையாலும் சிவபக்தி மன்னரையாம் வணங்குகின்றோம், ஊர்வலங்கள் நலம் காண சென்றிருந்தேன், ஊர் மக்கள் நலத்துடனே வாழுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அழைச்ச காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனையாலும் இறைமுருகன் தன்னை வேண்டி இளவரசர் முத்துவடுக நாதருக்கே இணையராக இளவரசி தேட வேண்டும்,
இதை சொல்ல யாம் அழைத்தோம் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் அழகு மலர் தாமரை போல் மலர்ந்த மங்கை, அறிவார்ந்த பொற்செல்வி வேலு நாச்சி, இளவரசி ராமநாதபுரத்து மன்னர், இன்னவரின் தன் புதல்வி அன்னவள்தான், இளவரசர் வடுகநாதர் கேற்றவள்தான், இல்லறத்தின் நல்லரசி ஆவாள் மன்னா, கலையரசி ஆனமங்கை உந்தன் அத்தான், கலைஞான செல்லமுத்தின் புதல்விதானே, உன்னோட அத்தான் தானே, உன் சொந்தக்காரன் தானே, அவங்க புதல்விதானே, இவங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. சரி நீ போய் அதை கேட்டுட்டு வந்தோடனே அமைச்சர் வர்றாரு. இந்த பயணத்தை எல்லாம் எப்படி எல்லாம் வர்றாரு, இதையெல்லாம் ஒரு வரலாறு மாதிரி எழுதியிருக்காரு. எந்தெந்த ஊரெல்லாம் தாண்டி அந்த காலத்துல ஒரு குதிரையை எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா எப்படின்னு. அந்த அமைச்சரை இந்த மன்னர் எப்படி வரவேற்கிறாங்க, அந்த அமைச்சர் இந்த பெண்ணை பார்க்கணும்னு சொல்லும் போது அவ குதிரை ஏற்றத்துல இருந்து எப்படி எல்லாம் வரா. அன்பு மனம் கொண்டவர் தான் எந்த நத்தான், அன்னவரின் தன்மகனோ அறிவு செல்வர், என்னுறவின் ரத்தத்தின் ரத்தம் அந்த இன்புறவு தொடர்வதற்கு வருகை தந்தே, என் முன்னே அமர்ந்தவரே வாழ்க நீவிர் என்று உரைத்த சேது மன்னர் செல்லமுத்து தன்னகத்தின் தன் மகிழ்ச்சி தன்னை சொல்லி தாண்டவராயன் பிள்ளைக்கு விருந்து வைத்தார். அவரும் சொல்லிடுறார். சோ இது முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் நடக்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டு ஒரு கவிதைகள், கல்யாணம் நடக்கிறத பத்தி ஒரு பெரிய டீட்டெயில்டு கவிதைகள், கல்யாணம் முடிச்சு போகும்போது எப்பவுமே இருக்கிற மாதிரி இப்படி வாழ்ந்து இப்படி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் எப்படி அந்த வடுகநாதர் திருமணத்தை எல்லாம் ரொம்ப அழகா விவரிச்சிருக்காரு. அந்த பிரிவு சோகம், அன்னை இல்லா தன்மகளை அணைத்த தந்தை அழுத கண்ணில் நீர் துடைத்து விடையும் தந்தார், தன்னை வளர் தந்தை தன்னை பார்த்து கொள்ள தாரமில்லை தம்பி தங்கை பிள்ளை இல்லை, எண்ணி மனம் கலங்கி நின்றாள் வேலு நாச்சி, எதிர் நின்ற பூந்தேரில் ஏறி என்று தன் கணவர் தரை அழைக்க தேரில் ஏறி தன்னகத்தை விட்டகன்றாள் தகைசால் நாச்சி. அந்த ஊர்ல இருந்து வந்துடுறா. அங்க வந்த பிறகு அவ பிரிஞ்சு அந்த ஊர்ல எப்படி வருத்தப்படுறா இந்த சென்ஸ், பிரிஞ்சு வந்துட்டோம், தோழிகளை பிரிந்து வந்து விட்டோம், தந்தையை பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்லாம் வருத்தப்படும் போது கண் கலங்கி கலங்கமுற்று தனிமை கொண்டாள். கணவர் தாம் கண்ணீரை துடைத்து சொன்னார், அன்னை இல்லா தந்தை பிரிவு வருத்தம் தோன்றும், அத்தை மாமா அரவணைப்பால் அதுவும் போகும் அதுவும் ஏகும், தென்னை பலா தோப்பு உண்டு கவலை வேண்டாம், தென்றலாடும் நந்தவனம் அருகில் உண்டு, பண்ணை வயல் பசுக்காளை குட்டி ஆடு பாடு குயில் ஆடுமையில் இங்கும் உண்டு, என்ன வேண்டும் இதற்கு மேலே எனக்கு சொல்லு என்றுரைத்த தன் கணவர் முகத்தை பார்த்தார். இப்படி ஒரு ஆசையா ஏறத்தாழ அந்த அளவுக்கு அந்த பிரிவு துயரை எல்லாம் வாடியவள் களைத்து போனாள். அண்ணவளை அணைத்த கை எடுக்கவில்லை, அவள் கணவர் வடுகநாதர் உறங்கவில்லை. இப்படி எல்லாம் ஆசையா பாத்துக்கிறாங்க. இப்படி வேலு நாச்சியார் அந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தாங்க, அந்த இடத்துல எப்படி எல்லாம் கும்மி அந்த கூத்தாட்டம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்த 7 மொழி கற்ற முகள் எங்கள் குல மங்கையடி எழிலரசி வேலு நாச்சி சிவகங்கை ராணியடி, சிவகங்கைக்கு ராணியாக போறவளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கவிதை எல்லாம் இது மாதிரி மனசு சரியில்லாம இருக்கும்போது நீ தான் கவிதை எழுதுவே, கவிதை எழுதி கொடுன்னு கணவர்கிட்ட கவிதை எழுதி அந்த கவிதைகள்லாம் வாசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியா போயிட்டு இருக்கும் போது அங்க சில பிரச்சனைகள் வர்றதுக்கு அவர் மன்னர் முத்துவடுகநாதர் ஆகிறாரு. அவர் சசிவர்ண தேவரை அவர் வேட்டையாட போகும்போது மறைஞ்சிருந்து கொன்னுடுறாங்க மாமனார், வேலுநாச்சியாரோட மாமனார. முத்துவடுகநாதர் மன்னர் ஆயிடுறாரு. அவர் நல்ல போர்க்களத்துல ரொம்ப சிறந்தவர். அவர் நல்ல சண்டை போட்டு நல்லாவே நாட்டை நல்லா வச்சுக்கிற அளவுக்கு வளமா வச்சுக்கிறவருக்கு மக்களுக்கு நிறைய பண்றவர். அந்த டைம்ல மதுரை மீது போர் தொடுத்தான் கேப்டன் போப்பு. அந்த மதுரை திருமதுரை தனையாண்ட திருமலை நாயக்கர் திரு விஜய் குமார பங்காரு நாயக்கர் மறுபுறம்தான் ராமநாதபுரத்தில் நன்கு மலர்ந்தாட்சி நல்லாட்சி சேது ஆட்சி நல்ல ஆட்சிகள் அங்கெல்லாம் இருக்கிற இடத்துல முதல்ல ஆங்கிலேயர்கள் நுழையிறாங்க. அந்த திருமலை நாயக்கருடைய வாரிசுகளை சிறையில் போடுறாங்க. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சேது நாடு சீமை சிவகங்கை சீமை எல்லாம் உதவி செய்யறதுக்காக போறாங்க அப்படின்றதையெல்லாம் வரலாறு கொஞ்சம் நிறைய கவிதைகள்ல பேசுறாரு. மரக்குலத்தோர் வீரத்தை நேரில் கண்டு மனக்குழப்பம் கொண்டு நின்றான் கவர்னர் டிக்கட், இவங்களை மறவர்தம் படை வெல்ல முடிவதன்று, மன்னரோடு சமாதானம் அதுவே நன்று, அரமணத்தோர் முத்துவடுக நாதர் தன்னை அணுகி உரையாடுவதே நன்று என்று இறங்கி வந்த கவர்னர் தான் வரியே வேண்டாம் என்றாலும் ஒரு உதவி உன்னால் வேண்டும். மற்றவங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சு வரி அப்படின்றதெல்லாம் பிடுங்கிறதெல்லாம் உன்ட்ட வேணாம். ஆனா என்னுடைய மக்களுக்கு என் படைகள் நின்னாட்டு வழியில் செல்ல, எடை மிகுந்த ஆயுதங்கள் எடுத்து செல்ல, என் படைக்கே உணவு உடை கொண்டு செல்ல எமக்கு அங்கே அனுமதிதான் தருதல் வேண்டும். இன்று முதல் இறுதி வரை நட்பு கொள்வோம், இயன்றவரை உனக்குதவி யானும் செய்வேன் அப்படின்னு கவர்னர் இறங்கி வர்றான். போருக்கெல்லாம் இருந்தவன் இப்படி இறங்கி சமாதானம் பேசி இவரை வளைச்சுக்கிறான். நம்ம மக்களும் சாகக்கூடாது, நம்ம வீரர்களும் சாகக்கூடாது,
அப்படின்றதுனால பாங்கறிந்து பயனறிந்தே ஒப்புக்கொண்டார் பயமறியா போர் வீரர் வடுகநாதர். ஆங்கிலேயர் தன் படைதான் நாட்டிற்குள்ளே அமைதியாக செல்ல வழியமைப்பதற்கே ஓங்கு புகழ் வடுகநாதர் ஒப்புக்கொண்டார். ஓய்ந்த போரால் அமைதி கொண்டார் மக்கள் எல்லாம். இவ்வளவு போரா இருந்தது, அந்த போரெல்லாம் ஓய்ந்து கொஞ்சம் மக்கள்லாம் அமைதி கொண்டார். இதுதான் அவருக்கு வேணும்னு நினைச்சார். நல்லாட்சி நடத்தியவர் முத்து வடுகநாதர், வேலு நாச்சியாருடைய கணவர். நல்ல ஆட்சியை நடத்துறாரு. ஆனாலும் என்ன பண்றது, அந்த இடத்துல அவரை ஒரு மரணம் இல்லாம நமக்கு ஒரு மக்களும் சாகக்கூடாதுன்னு நினைச்சு நல்லபடியா அவர் சமாதானத்துக்கு எடுத்தவரை இவரை எப்படியும் வெல்ல முடியாதுன்றதுனால காளையார் கோவில்ல தன்னுடைய இளைய மனைவியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது வில்லங்கமா அதை அந்த அளவுக்கு படை கொண்டு சென்ற மன்னர் தனிமை கொண்டார். பரமசிவன் தனி தொழுதே உருகி நின்றார். கொடும்பாவி குறிவைத்து சுட்டு விட்டான். கொலையுண்ட மன்னர் தான் மாண்டு விட்டார். கொடை மன்னர் குடை சாய்ந்து விழுந்ததங்கே, கொற்றவரின் உயிர் பிரிந்து பறந்ததெங்கே. விடை பெற்று சென்று விட்டார் வடகநாதர், விண்ணுலகில் வாழ்கின்ற தெய்வமாக. அவரை அநியாயமா அந்த மாதிரி ஒரு சதி செஞ்சு அவர் கோவில்ல சாமி கும்பிடும் போது அவரையும் அவருடைய மனைவியையும், இளைய மனைவி, அவங்கள சுட்டுடுறாங்க. இது கேட்ட உடனே மறைந்த மரக்குலத்து மாமணிதான் வடுகநாதர் மறைந்த செய்தி விரைந்தது எங்கும் பரவித்தாக்க, அறமன்னர் தனி எழுந்தோம் ஐயோ என்றே அலறினார், துடித்தார்கள், கதறினார்கள். மன்னவனும் மன்னவளும் தழுவிக்கொண்டு மண் தாயின் மடிக்கிடந்த காட்சி கொண்டு தன்னவனாம் மன்னவனை மடியில் தாங்கி தங்கையவள் கௌரியையும் கையில் ஏந்தி அன்னவரின் தன்னுடலை அணைத்த போது அழகு விழி சொரிந்த நூறும் பெருகி பொங்க பொன்னழகர் பொன்னழகி இருவர் மீதும் குறையோடி உரை குருதி கரைந்ததென்றோம். அப்படியான ஒரு சூழல்ல இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொலைக்களத்துக்கு வர்றா வேலுநாச்சி. சிவகங்கை நாட்டரசி செம்பி நாட்டு மரக்குலத்தி சிவகாலை பொழுதிலே செங்கதிரோன் வந்தெழுப்ப சிவசக்தி பக்தி மங்கை சிவபூஜை செய்த பின்னர் தவமகனார் வடுகநாதர் தன்னிலைவில் வெளி நின்றார். இந்த இடத்துல அந்த கொலைகாரன் மன்னவரை கொன்று விட்டான் அப்படின்றது சொன்ன உடனே அவங்களுக்கு அதோட எப்படி சொல்ல முடியுது. தன்னவனை தான் இழந்தோள் தரை விழுந்து புரண்டழுதாள். மன்னவரின் உடல் தூக்கி மடிக்கிடத்தி தான் அழுதாள். அன்னவளின் அழுகுரலை அருகிருந்தே சிவன் கேட்டும் என்ன தவம் செய்தானோ எழுந்து பார்க்கவில்லை. சிவன் மேலேயே கோபம். அப்படி ஒரு கவிதையா கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு விண்ணொளிரும் கதிரோனே வேண்டியோனை கேட்கின்றேன், என்ன இங்கு நடந்தது என்று எனக்குரைக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறான். வெட்டவெளி பொட்டலிலே வெந்தமணல் சூட்டினிலே மொட்டவிழ்ந்த மலராக முகமலர்ந்து கிடப்பவரே பட்டுக்குண்டா உடல் துளைக்க பறந்து விட்ட என் திளைவா, விட்டென்னை பிரிவதற்கு விரைந்திங்கு வந்தீரோ அப்படின்றத அந்த மன்னவரே என் உயிரே மாலையிட்டு மணந்தவரை என்னை விட்டு போவதற்கு ஏன் துணிந்தீர் சொல்லுமையா அப்படின்லாம் சொல்லிட்டு, காடு வெட்டி நாடு தந்தார் காலமான உன் தந்தை, நாடு காக்கும் மன்னவராய் நாயகரே நீராவே, ஏடு போற்றும் மன்னராகி எழிலாட்சி தந்தவரே, காடு போக நேர்ந்தது என்ன கண்ணாளா சொல்லும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு சபதம் எடுக்கிறா. உன் கட்டை ஏறி வந்தே உன்னோடு கலந்திடுவேன், கடமை ஒன்று காத்திருந்து கை சுட்டி காட்டுதையா, அடம் பிடித்தே உனை சுட்டோன் அன்னவன் தன்னுயிரை எடுக்கின்ற நாள் வரையில் இங்கிருக்க நேர்ந்ததையா, உன்னை சுட்டவனே நான் சாகடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன் அப்படின்ற சபதத்தை எடுக்கிறா. தேர் நின்ற உமை வெல்ல நெஞ்சுரத்தான் யாரும் இல்லை, போர்க்களத்தில் உனை வெல்ல போர் மறவன் பிறக்கவில்லை, மார்பினிலே குண்டு பாய்ச்சி மடித்துன்னை கொன்று விட்டான், ஊர் மக்கள் முன்னிலையில் உயிர் பறித்து சென்று விட்டான் அப்படின்லாம் புலம்பிட்டு இங்க இருந்தா இன்னும் அடுத்து இவளையும் சாகடிச்சிருவாங்க. அதனால மாறு இடத்துல அங்க இருந்து காட்டு வழியா மேலூர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இவங்களை கொண்டாடுறாங்க, இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு. வனப்பகுதி வழிப்பாதை செல்ல வேண்டும், வழிப்பாதை ஒற்றையடி ஆக வேண்டும். இப்படி எல்லாம் போகும்போது ஒரு பெண் பாக்குறா, உடையாள் அப்படின்ற பெண்ணு. அம்மா இப்படி என்னை தேடி வருவாங்க பின்னால, என் அருமை உடையாளை இதனை கேளாய், என் எதிரி என்னை துரத்தி வருகின்றார்கள், அன்னவர்கள் உன்னிடத்தில் என்னை கேட்பார், அவரிடத்தில் என் வழியை சொல்லிடாதே அப்படின்னு அந்த உடையாள் என்ற சிறு பெண் கிட்ட சொல்றான். 12 வயது கொண்டாள் அந்த உடையாள். 12 வயசு பொண்ணு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. அந்த குழந்தைகிட்ட என்ன காமிச்சு கொடுத்துறாதேன்னு இந்த காட்டு வழியா அப்படி போறாங்க. அப்படி போகும்போது தன்னுடைய மகள் 8 வயது மகள் வெள்ளச்சி, அந்த வெள்ளச்சியையும் கூட்டிட்டு போறாங்க தலைமறைவு வாழ்க்கைக்கு. பின்னால அவங்க சொல்லி முடிச்சா மாதிரியே வேலுநாச்சி பறந்த பின்னே 7-8 குதிரைகளில் வெள்ளையர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தவர்கள் உடையாளை கண்டு நின்று ஒருவன் கேட்டான், இன்று சற்று இப்பொழுது குதிரை மீதில் ஏறி வந்த பெண் ஒருத்தி கண்டதுண்டா? கண்டதென்றால் யார் என்று அறிந்ததுண்டா? கண்மணியே அவள் சென்ற வழியை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என் நாட்டு மகாராணி வேலுநாச்சி ஈங்கென்னை கண்டு பேசி சென்று விட்டாள்.
பொன்மணியே பூமியிலே எனக்கு சொல்லு, போன வழி திசையாது எனக்கு காட்டு அப்படின்னு சொன்ன பிறகும் அவ காமிக்கல. என்ன சொன்னா, இளஞ்சிறுமி சொல்வேன் முன்னை அப்படின்றது கேட்டா, அன்னைக்கும் மேலாவாள் எந்தன் ராணி, அடித்தாலும் உதைத்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா. அவ்வளவுதான், அவளை கொண்டு போட்டாங்க. வெட்டுடை காளியம்மன் அந்த இடத்துக்கு வந்து குலவிளக்கா இன்னைக்கும் அவளை வச்சு வழிபடுறாங்க அப்படின்றதையும் எழுத்தாளர் சொல்றாரு. விருப்பாச்சியில கோபால் நாயக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர், நாட்டுக்காக பாடுபடணும், இந்த அம்மாவை போலயே சுதந்திர இந்தியாவுக்காக பாடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவரு. அவர்கிட்ட அடைக்கலமா போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கேன், கொடைவள்ளல் கோமகனார் கோபால் நாயக்கர், குணவழகர் மாண்புமிகு பாளையத்தார், கொடுத்த வாக்கு தவறாத உண்மை சீலர், குடிகாக்கும் குணவழகர் பாளையக்காரர், வடுகெடுத்து முடித்திருத்தி நாமம் விட்டு வைணவத்தின் பாசுரங்கள் பாடும் பக்தர், எடுத்த கரம் கூப்பியவர் வணங்கி நின்றார், எதிர் வணக்கம் வேலு நாச்சி பணிந்து சொன்னார். அவங்க கிட்ட சொல்றா, இந்த மாதிரி இருமரவர் திருநாட்டை பிடித்து விட்டார், என் மன்னர் வடுகநாதர் தன்னை கொன்றார், அதனால எனக்கு வந்து என் உயிரின் மன்னவரை மற்றும் நாட்டை இழந்திங்கே உம்மிடத்தில் தஞ்சமானோம், பொன்னளந்த மன்னவரும் இருந்து போனார், புகழ் மணந்த சேது நாட்டி ராணி அண்ணாள், தென்மரத்தி முத்து திருவாயி பெற்றெடுத்த தன்மகனார் தன்னோடு சிறையில் உள்ளார், அன்னவரை விடுவிக்க படைகள் வேண்டும், அடுத்திங்கள் சிவகங்கை மீட்க வேண்டும்னு அவர்கிட்ட உதவி கேட்கிறார். உதவி கேட்டா அவர் தாண்டவராயன் பிள்ளை வந்து அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். செவிமடுத்தார் கோபால் நாயக்கர், என் வரையில் செய்தக்க செய்வேன், யானும் எதுவரையில் முடியும் என்று சொல்வதற்கில்லை, என் மகளாய் ராணியாரை பாதுகாப்பேன், இவர் மகள் வெள்ளச்சி எமக்கும் பேத்தி, கண்மணியே என் மகளே ராணி நீர்தாம், கண்ணீரை துடைத்துக்கொள் அப்படின்னு ஆதரவு கொடுக்கிறார். அந்த இடத்துல 8 வருடம் அவங்க இருக்காங்க. மைசூர் மன்னர் ஐதர் அலி வர்றாரு, திண்டுக்கல்லும் அவருடைய ஆளுமையில இருக்கு. அவர்கிட்ட படைகள் வாங்கிட்டியானா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், அதுக்குள்ள 8 வருஷம் கிட்ட ஆகுது. அவர்கிட்ட போய் ஏற்கனவே லெட்டர் கடிதம் கொடுத்திருக்காங்க, ஆனா அதுக்கு பதில் வரல. இப்ப வந்து திண்டுக்கல்ல வந்திருக்காரு, மைசூர் வரைக்கும் போக வேண்டியது இல்லை, விருப்பாச்சியில இருந்து திண்டுக்கல் பக்கம், நீங்க போய் நேரடியா அதை வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு நேரா அவ வரா. அவள் பேசிய உருது அவளுடைய கோரிக்கையை வந்து உடனே அவங்க ஏற்க வைக்குது. அவர் எல்லாமே நான் கொடுக்கிறேன், எழுதல் தகுமோ, எங்களை வணங்க ராணியார் என்பதை மறக்கலாகுமோ, தொழுது வணங்க தக்கவர் அன்றோ, தொண்டர் நாங்கள் தலைவி நாங்கள், பழுதிலா திட்டம் ஒன்று சொல்வேன், பதிலரை கேட்டு நடைமுறையாக்குவேன்னு கூட வந்த தொண்டர்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறாங்க. நேரடியா போயிட்டு அவங்க கிட்ட வந்து அந்த கடிதத்தை படிச்சு காமிச்சு, இப்படி வந்து எங்களுக்கு பதில் வரலையேன்னா அவர் வந்து ஒத்துக்கிட்டு முழுக்க நான் சப்போர்ட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், எழுச்சி புரட்சி, அந்த நாட்டை ஆடுறதுக்கான மக்களை எல்லாம் திரட்டுறாங்க, பயிற்சி களம் எல்லாம் தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி களத்தை கோபால் நாயக்கர் அவர் வந்து சரி பண்ணி கொடுக்கிறாரு. போர் பயிற்சி எல்லாம் தொடங்கி பெண்களுக்கும் போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து நல்ல நாட்டு படையை ரெடி பண்ணிடுறாங்க. மாறு வேடத்தில் மருது பாண்டியர்கள், அந்த அவங்களும் அந்த சிவகங்கை அரசர் வடுகநாதர் இருக்கும் போதே வந்தவங்க, பெரிய மருது சின்ன மருது, இவங்கெல்லாம் வந்து மக்களை எழுச்சி விட்டுறதுக்காக சாமியார் மாதிரி வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி போய் வீட்டுகளுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற கடிதத்தை கொடுத்துட்டு அவங்க வெளியே அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இவங்க மறைஞ்சிருவாங்க, அடுத்த இடத்துக்கு போவாங்க. இப்படி எல்லாம் வீரமாக அந்த சுதந்திர தாகத்தை வந்து திரட்டுறாங்க. காளையார் கோவிலிலே மன்னர் மாண்டார், கவலையிலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்து தோன்றார், நாளை இந்த நாடுதனை ஆழ்வார் யாரோ, நாட்டு நலம் காத்தாள வருவார் யாரோ, ஏழை மக்கள் மனத்திலே எழுந்த கேள்வி, எழிலரசி வேலு நாச்சி பதிலாய் நின்றாள், பாளையத்தார் தேடினார்கள் ராணி எங்கே, பாவை நாச்சி தலைமறைவு ஆகிவிட்டார். இவங்களுக்கு அந்த தாண்டவராயன் பிள்ளை என்ற அமைச்சர் நாட்டுல நடக்கிற விஷயங்கள் அவர் மாறு வேடமா போட்டுட்டு வந்து அப்பப்ப வேலு நாச்சியாருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லா இதுவும் முடிச்ச பிறகு படையெல்லாம் திரட்டி, பெண்கள் படையையும் திரட்டி அந்த நாட்டுக்கு வந்து சேரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அமைச்சர் வந்து திடீர்னு வராம இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு தாயாக தந்தையாக அப்படி வந்து வளர்த்த அந்த அமைச்சர் வந்து இப்படி வந்து இல்லையே அப்படின்னு தெரியும் போது அவரும் இறந்துட்டாரு அப்படின்றது தெரியுது. அதுக்காக வருத்தப்படுறா. கண்ணீரும் பெருகியோடி பாய்ந்த போதும் கனத்த மனம் கண்ணீரில் கரையவில்லை, மன்னவர்கள் இருவருக்கும் அமைச்சரானோர் மன்னவளாம் நாச்சிக்கும் தந்தையானோர், அப்படி தந்தையா இருந்தாரு அப்படின்றத சொல்றார். அந்த திருநாட்டை வந்து செதுக்கி வார்த்தார் சின்ன மருது பெரிய மருதை கொண்டு அவங்களை கொண்டு வந்து சேர்த்தவரே அவர் தான், தாண்டவராயன் பிள்ளை தான். இப்படி வந்து வேலு நாச்சி வெள்ளச்சி தம்மை கொண்டு விருப்பாச்சி குடியமர்த்தி பாதுகாத்தார். இப்படியெல்லாம் பாதுகாத்தவர் அவரும் இறந்துடுறாரு. ஆனாலும் தளரவில்லை ராணி. எப்படி அவங்களுக்காக வந்து அந்த ஒரு கஷ்டத்தை பட்டாலும் எப்படியும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றத கொண்டு சின்ன மருது பெரிய மருது இவங்களோட ஒத்துழைப்போட அவர்களுடைய வழிகாட்டுதலோட கொடுங்கோலாட்சி மடிவதற்கும், கொள்ளி வைத்து எரிப்பதற்கும், அடிமை விலங்கை உடைப்பதற்கும், ஆணவ திமிரை அடக்குவதற்கும், இடியன முழங்கி
படையினை நடத்தி ஈட்டிய வெற்றியை நாச்சி கழித்தார். விடுதலை போரின் முதலாம் வெற்றி வேலு நாச்சி, அதனால் மகிழ்ச்சி. எப்படி ஒவ்வொரு ஏரியாவா அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னு. சின்ன மருது பெற்ற வெற்றி சிந்தைக்கினிய பெரிய வெற்றி. அண்ணன் பெரிய மருது மகிழ்ந்தார் அவர் தன் இளவல் வெற்றியை கேட்டு. மன்னவர் இழப்பை தாங்கி நிற்கும் மன்னவள் வேலு நாச்சி தனக்கு சின்ன மருது தந்த வெற்றி சிந்தை குளிரும் பெரிய வெற்றி. இப்படியாக காளையார் கோவில் போர்ல வந்து கரெக்டா எப்படி வந்து அந்த கணவரை வந்து உயிர் வந்து வாங்கினாங்களோ அவனை அதே மாதிரி காளை ஈஸ்வரன் தனக்கு பலியாய் கேப்டன் ஜோசப் மடிந்து மாண்டான். வேலை முடிந்தது, வெற்றி கிடைத்தது, வேலு நாச்சி சபதம் வென்றது, அவனை வந்து கொன்னுடுறான். இந்த சிவகங்கை நோக்கி அந்த படைகள்லாம் காளையார் கோவில்ல இருந்து போகுது. அந்த போகும்போது அந்த படைகள் எப்படியெல்லாம் போச்சுன்றது, எப்படி பெண்கள் எல்லாம் மாதிரி ஆண்கள் வந்து வேடம் போட்டு அப்படியெல்லாம் நுழைஞ்சாங்க, ஆண்கள் எல்லாம் எப்படி வந்து இதுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுந்தனர், நாச்சியார் வாழ்க என்று முழங்கினர், கொடுங்கோல் ஆட்சி வீழ்க என்றனர். இப்படியெல்லாம் வெற்றி முரசு கொட்டி அதிர்ந்தது. நாட்டுக்கோட்டைக்கு உள்ளெல்லாம் போறாங்க. சிவகங்கை சீமையில வெல்ல வருகவே அப்படின்னு அந்த அம்மாவை வரவேற்கிறாங்க. அரண்மனையை முற்றுகையிட்டுட்டாங்க. ஆற்காடு நவாபு ஆங்கிலேயன் அதிர்ச்சியில் உறைந்து விரக்தியில் மூழ்கினர் இவங்க வந்ததை பார்த்து. நகர்ந்த படைகள் நால்புறமும் சூழ்ந்தன, நகரை சுற்றி முற்றுகையிட்டன. ஒரு பெரும் மைசூர் நாட்டின் மன்னர் ஓங்கிய புகழில் ஐதர் அலி அவர் தன் அருந்தவ புதல்வர் திப்பு சுல்தான், அன்னவர் தன்னுடன் ஐதர் அலி மருமகன் பெருங்கொடையானதோ 10,000 வீரர், பீரங்கி 5 மருந்துடன் சேர்த்து நெருங்கி பொருதி தாக்குதல் நடத்தினர். நொறுங்கி சிதறி அழிந்தது எதிர்ப்படை. நல்லா அழிஞ்சிருச்சு. இவங்க உள்ளுக்குள்ள போனவங்க எப்படி எல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்றது. கரியாய் கிடந்தாள் இளையால் குயிலி, எல்லாருமே குயிலியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அழகு ஒளிரும் அரண்மனை மாளிகை, அதன் பெயரோ கௌரி விலாசம். நிலவின் ஒளியில் தங்கமானது, நெடிய மதில் மேல் விளக்குகள் ஒளிர்ந்தன, வெளிச்ச வெள்ளம் பொங்கி பாய்ந்தது, வேலு நாச்சி படையும் நுழைந்தது, ஒளிரும் அரண்மனை ஓங்கிய கோபுரம், உட்புற வளாகம் பெண்கள் தன்வசம். எல்லாம் பெண்கள் வந்து அது உள்ள போயிடுறாங்க. அந்த பெண்கள் போனது எப்படி, அவங்க அது நரைத்தலை கிழவி வேலு நாச்சி நாற்புறம் நின்ற படையிடை உலவினாள், உரையுடை வாளோ உள்ளுடை மலைய உள்மறை வளரின்றது ஒரு ஒரு போர் ஆயுதம். அதை ரொம்ப நல்லா அவங்க பண்ணுவாங்க. இடைமடி மூடி திரைமறை தெய்வம் தன்முன் நின்று திருக்கரம் குப்பி இருவரும் வணங்கினர். நிறைமனம் கொண்ட தலைவி நாச்சி நேரம் நெருங்க படையை உசுப்பிட்டாங்க. வெறியுடன் நின்றாள் வேங்கை குயிலி, வெளிச்ச கொள்ளியை கையில் ஏந்தி, அறிவுரை கூறி சொன்னதன்படியே ஆலய மணியை அடித்தாள் ஒருத்தி, எரியுடல் கொதிக்க குயிலி குதித்தாள், எரிமலையானது ஆயுத கிடங்கு. அங்க சேர்த்து வச்சிருந்த ஆயுதங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே தற்கொலை படை மாதிரி தன்னுடைய உடலில் அந்த எண்ணெயை கொட்டிட்டு எரிஞ்சு அப்படியே அந்த ஆயுத கிடங்கு உள்ள போறா. எரியுடல் கொதிக்க குயிலி குதித்தாள், எரிமலையானது ஆயுத கிடங்கு, கரியாய் கிடந்தாள் மங்கை குயிலி, கதறி அழுதார் வேலி நாச்சி. இது இப்படி வந்து அரண்மனைக்குள்ளே நாச்சியார் நுழைந்தார். அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தார். ஒருவர் கூட ஆங்கிலன் இல்லை. ஒளிந்து மறைந்தான் நவாபின் மைந்தன். பெரும்படை நடத்தி பெரும்போர் வென்ற பெருமித களப்பில் நாச்சியார் நிற்க, அரியணை தனியார் வெறுமனே நின்று அரசியை பார்த்து அமர்க என்றது. அவ்வளவுதான். அரண்மனை வளாகம் வீரநாச்சியை உலகம் புகழ்ந்தது. கொற்றவள் நாச்சியார் மகிழ்ச்சியில் திளைக்க குதூகலமானது அரண்மனை வளாகம். வந்து சேர்ந்துட்டாங்க. வாழ்க நாச்சி அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. விடுதலை பெற்றது சிவகங்கை சீமை. வென்று பெற்றவர் வேலு நாச்சியார். அரமண செம்மல் கோபால் நாயக்கர் அன்னவர் விருப்பமும் அதுவே ஆனது. அரங்குழு தலைவர் ஆன்றோர் எல்லாம் சேர்ந்து நீ வந்து பட்டம் ஆளணும் அப்படின்றத சொல்றாங்க. மரப்போர் வென்ற மாபெரும் தலைவி மனதில் கொண்டதோ எதிர்மறை கருத்தே. அரண்மனை தர்பார் அளவில் சிறியதே, ஆன்றோர் சான்றோர் அரவினை ஆற்றுவோர் அறவோர் தமக்கு போதுமானது இல்லைன்னு பெரிய பந்தல் போட்டு பெரிய அளவுல அலையென திரண்டு மக்கள் வருவர். அரண்மனை தர்பார் தாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த அரண்மனையில பதவியேற்பு விழாக்கு அவ்வளவு பெரிய வெட்ட வெளியில் வீசும் தென்றல் வெண்ணிலா வெளிச்சம் தன்னொளி பாய்ச்ச எட்டி நின்று பந்தல் பார்த்தால் எழில்மிகு அரண்மனை தன்னை ஒக்க கொட்டி வைத்த மல்லிகை போல குவிந்த மக்கள் வந்தே அமர திட்டமிட்டே பந்தல் போட தெய்வ தலைவி கட்டளை இட்டார். அப்படி வந்து தெய்வ தலைவி கட்டளை இட்டதுல வெற்றி முரசு கொட்டி முழங்கின, வீர முழுக்கம் எங்கும் கேட்டன. கொற்றவள்ள அரண்மனை குதூகலமானது. கோதையர் வண்ண கோலம் போட்டனர். அரண்மனை ஜோதிடர் டேட்டு குறிச்சு கொடுத்துட்டார். அரசியின் ராசி மகன்தான் என்பதால் அதற்கே உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, வரம் தரும் மாதம் வைகாசி திங்கள், வாய்த்த தேதி 21, அரசியார் தனக்கே ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. 56 தேசத்து அரசர்கள் மாலையக்காரர்கள் எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து அரண்மனை விடவில் அழகு பந்தலை வந்து பாக்குறாங்க. எல்லாரும் உட்கார்றாங்க. அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அரண்மனை தோழிகள் அரசியை சூழ அங்கேயர் கண்ணி வேலு நாச்சி அரங்கில் நுழைந்தே அளந்து கால் வைத்தாள்.
அரசவை சான்றோர் எழுந்து வணங்கினர். அப்படி இருக்கும்போது கண்கள் தேடின, அரசியின் கண்கள் தேடின. அன்னவர் யார் எனில் கோபால் நாயக்கர். தந்தையை ஒத்த கோபால் நாயக்கர் தன்னை நோக்கி மன்னவள் நடந்தாள். எந்தையும் தாயும் எமக்கு நீரானீர், எம்மை வாழ்த்தி அருள்க என்றாள். முந்தையர் மரபை முன்னவர் வழியை முற்றிலும் அறிந்தே அதன்படி நடந்து சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டு சிறப்புறும் ஆட்சியை நடத்துக அப்படின்னு சொல்றார். அது மாதிரி ஒவ்வொருத்தரையா வணங்கி தனக்கு உதவி செஞ்ச மருது சகோதரர்கள் அவங்க வந்தெதிர்கொண்டு காலடி விழுந்து வணங்கி எழுந்தார் மருது இருவர். செந்தமிழ் நாட்டு சிங்கம் ஒருவர், சிறுத்தை வீரர் செறிந்தவர் மருவர். இந்த இருவர் தம்மை எதிர்த்து வெல்ல பிறந்தார் இல்லை. சிந்தை வாழும் அன்னவர் கடந்து செங்கையல் விடியால் மெல்ல நடந்தாள். இப்படி இவங்களுக்கெல்லாம் இப்படியான ஒரு விழா. மன்னவன் எமக்கே மகுடம் சூடுவார், மன்னவள் எமக்கே மகுடம் சூடுவார். மதிப்புறும் பெருந்தகை கோபால் நாயக்கர், அவர் தான் இந்த மகுடத்தை சூடுவார். என்னவர் அண்ணன் திப்பு சுல்தான் எடுத்தொரு செங்கோல் கொடுத்து வாழ்த்துவார். அன்பில் விளைந்தே அறிவில் மலர்ந்த அருமை தம்பி பெரிய மருது தன்னரும் கரங்களால் இடைவாள் தருவார். தம்பி சின்னவர் வெண்குடை விரிப்பார். நமக்கு ஏறத்தாழ ராமர் பட்டாபிஷேகம் மாதிரி தோணுது. யார் யாருக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவங்க மூலமா அந்த மகுடத்தை அவள் தரிக்கிறாள். இப்படி ஒரு விழாவினை எப்படி எல்லாம் இருக்குது. இந்த நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். ஆன்றோர் சான்றோர் அரச குலத்தோர் அனைவரும் எமக்கு துணையாய் நிற்பீர். நீண்ட பயணம் நமக்கே இருக்கு, நெடிய கனவு இலக்கும் இருக்கு. ஆண்ட மன்னர் வழியில் நடப்போம், அறப்பணியாவும் பொறுப்புடன் செய்வோம். மாண்ட மன்னர் தெய்வடிவனில் வடிவம் தன்னில் மகுடம் தன்னை சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய மன்னனுடைய காலடியில நான் இந்த மகுடத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சமர்ப்பணம் செய்யறாங்க. இப்படியான ஒரு காவியத்தை இயற்றியதுக்கு அவருக்கு என்ன ஒரு அரசாங்கம் அதை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்று 2008 இந்த அம்மாவுக்கு 5 ரூபாய் தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு எத்தனை பேருக்கும் அது தெரியும் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இதையெல்லாம் படிக்கும்போது நான் படிச்சுக்கிட்டேன். 19ஆம் தேதி 2014 மாண்புமிகு முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் மணிமண்டபம் திறந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு. அவங்க இருந்த இடத்துல நல்ல ஒரு மணிமண்டபம் காணொளி வாயிலாக திறந்து வச்சிருக்காங்க. தற்போதைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 19/9 அன்று கிண்டியில் காந்தி மண்டபம் வளாகத்தில் 50 லட்சம் பெருமானம் உள்ள மதிப்பீட்டில் இவருக்கான சிலையானது திறந்து இவரை இவர் செய்த தியாகத்தை எல்லாருக்கும் தெரிவிக்க இருக்கிறார். இப்படியான ஒரு பெண்மணியுடைய கதையை, பெண்மணியுடைய சரித்திரத்தை எனக்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நம்முடைய தளத்துக்கு மிக்க நன்றி. அனுமதித்த எழுத்தாளருக்கு மிக்க மிக்க நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எழுத்தாளர் ஏதாவது சொல்லணும்னா அவரை சொல்லலாம் சார். நம்ம ஆட்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசினா அவருக்கும் யார் யாருன்னு தெரியும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. மேடம் நம்ம கைதட்டலாம்.